கண்ணியமானவர்களே, இந்த மூன்று விஷயத்தை உங்களினுடைய வீட்டில் நீங்கள் வைத்தால் போதும். பணம் எங்கிருந்து வரும் என தெரியாது. நாலாபுரத்தில் இருந்தும் ரிஸ்க் உங்களுடைய வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியமான நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமல் ஒன்றுதான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, என்னுடைய வீட்டில் ஒரே கடன் பிரச்சனை, என்னுடைய வீட்டில் ஒரே சோதனை, என்னுடைய வீட்டில் ஷைத்தானுடைய இன்னும் பலா முசீபத்துகள், இன்னும் கண் திருஷ்டிகள், இன்னும் சூனியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய, இன்னும் என்னுடைய வீட்டில் பணமே வர்றதில்லை, என்னுடைய வீட்டில் ரிஸ்கினுடைய விசாலத்தன்மையே இல்லை, இன்னும் என்னுடைய வீட்டில் எல்லா மனிதர்களுக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமலே போகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அமல். இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சா போதும், நாலாபுரத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா ரிஸ்கினுடைய வாசலை திறந்து வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த ஒரு அமலை செஞ்சு இன்றைக்கு உலகத்துல பல நபர்கள் கோடீஸ்வரர்களாக, இன்னும் பல நபர்கள் மிகப்பெரிய கண்ணியமிக்கவராக, இன்னும் பணத்தில் இன்னும் செல்வத்தில் பெரும் மதிப்பு கொண்டவர்களாக இன்றைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரே காரணம் அவர்கள் செய்த இந்த ஒரு அமல். இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சுட்டா போதும், அல்லாஹ் தஆலா உங்களினுடைய ரிஸ்க்ல எவ்வளவு பரக்கத்தை தருவான் அப்படிங்கிறத உங்களாலே யூகிக்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை தருவான். இன்னும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோல், இன்னும் உங்களுடைய சமையலறை, இன்னும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைத்திருப்பீங்களோ அந்த இடத்திலெல்லாம் பணம் பெருகுவதை நீங்களே உங்களினுடைய கண்ணால காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரகசியம்தான், ஒரு அற்புதமான அமல் தான். அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும், இன்னும் இந்த ஒரு அமலை யார் செஞ்சு பலன் கண்டாங்க அப்படின்னு கேட்டால், சவுதியில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சவுதியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரபல்யமான மனிதர். நீங்கள் வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் செல்வம் மிக்கவர். அவருக்கென்று பல செல்வங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. அந்த ஒரு மனிதனிடத்துல ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஷேகா மாறினீங்க, இவ்வளவு ஒரு மிகப்பெரிய பணம் கொண்ட, இன்னும் பணபலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக எப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்டர்வியூவில் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அமலை என்னுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் செஞ்சு வந்தாங்க. என்னுடைய தந்தை செஞ்சாங்க, இன்னும் என்னுடைய தந்தையினுடைய தந்தை செஞ்சாங்க, என்னுடைய உம்மா செஞ்சாங்க, என்னுடைய அம்மாவினுடைய அம்மா செஞ்சு வந்தாங்க. இப்படி எங்களினுடைய தலைமுறை எல்லாருமே இந்த ஒரு அமலை செஞ்சு வந்தாங்க. அதனின் பொருட்டால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இன்று வரை எங்களை கோடீஸ்வரனாக வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா செய்தியாளர்களும் கேட்குறாங்க, அந்த ஒரு அமல் என்ன, அப்படி என்ன செஞ்சீங்க, அப்படி உங்களினுடைய குடும்பத்தார்கள் என்ன ஒரு அமலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் மறைச்சிடுறாரு. அதை நான் சொல்ல விரும்பலை, அதை நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறைச்சிடுறாரு. அந்த இன்டர்வியூவை விட்டு, அந்த ஊடகத்தை விட்டு போயிடுறாரு. போய் ஒரு 2 நாட்கள் கழித்து அவரினுடைய வீட்டிற்கு அந்த செய்தியாளர்களில் ஒருவர் அவருடைய வீட்டுக்கு போய் அவரிடத்துல பேசுறாரு. அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. க்ளோஸ் ஆன பிறகு திரும்பவும் கேட்குறாரு, நீங்கள் அப்படி என்ன அமல் செய்கிறீங்க, எனக்கு மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் மறுத்துடுறாரு. பிறகு ஒரு 3 தடவை கேட்குறாரு. 4வது தடவை அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு திக்ர ஒன்றை சொல்லி, ஒரு சூறா ஒன்றை சொல்லி, இதை ஓதி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் ஒரு 2 தீனாராக இருந்தாலும் சரி, 10 தீனாராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டுப்படி பார்த்தோம்னா பணம்னு சொல்லுவோம். அன்றைய அந்த சவுதி அரேபியா நாட்டினுடைய கரன்சி படி பார்த்தா தீனார்னு சொல்லுவாங்க, தீனார் திர்ஹம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய 2 தீனார்களோ அல்லது 10 தீனார்களோ அந்த தீனாரை கையில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்க. கிராம்புன்னு சொல்ல அந்த பல்லு வலிக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல மூலிகை பொருள் கிராம்பு, அந்த கிராம்பை கொஞ்சோன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை, பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை தினந்தோறும் வழமையாக ஓதி 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 இந்த ஒரு 2 விஷயங்களின் மீது, 2 பொருட்களின் மீது, அந்த பணம், இன்னொன்று அந்த கிராம்பு, இதில் ஊதி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ, செல்வம் வைப்பீங்களோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுருங்க. இது போன்று ரெகுலராக டெய்லியும் செஞ்சுவாங்க.
அல்லாஹு தாலா உங்களுக்கு நாலாபுரத்திலிருந்தும் ரிசுக்கினுடைய வாசலை திறந்து வைப்பான், செல்வத்தினுடைய கதவை திறந்து வைப்பான், உங்களுக்கு என்று பண பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செல்வந்தர், இன்னும் அந்த ஒரு ஷேக் அந்த செய்தியாளரிடம் சொல்றார். அந்த செய்தியாளர் சில தினங்கள் கழித்து இந்த விஷயங்களை அப்படியே சோசியல் மீடியாவில் பரப்பிடுறாங்க. அந்த ஒரு அமலை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா செல்வம் எங்கிட்டிருந்து வரும்னே தெரியாது, அப்படியே தாறுமாறாக வரும். எந்த அளவிற்குன்னா பணம் குறைய குறைய நம்மள்கிட்ட அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னும் நம்மளுடைய வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இன்னும் நம்மளுடைய வீட்டில் எந்த விதமான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளும், இன்னும் கண் திருஷ்டிகளும், இன்னும் சூனியங்கள் எதுவுமே இருக்காது. இன்னும் யாருக்கும் எந்த விதமான நோயும் வராது. அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சிருப்பான். ஒரு மிகப்பெரிய பணக்காரரை போன்று, செல்வந்தரை போன்று அல்லாஹ் தஆலா நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திருவான். அப்படி அந்த ஷேக் சொன்ன அந்த 2 அமல்கள் என்ன அப்படின்னு கேட்டான். ஒன்றாவதாக இந்த ஒரு திக்ரினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அந்த திக்ரில் முதலாவது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, நன்றாக உழு செய்து கொள்ளுங்கள். உழு செய்து முடித்த பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து உங்களிடம் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், அல்லது ஒரு 2 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, எத்தனை ரூபா இருக்கோ அதன் ரூபாவை கையில் வச்சுக்கோங்க. ஒரு கையளவு ஒரு 10 கிராம்பு அல்லது ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2ஐயும் ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதிருங்க. ஓதி அந்த இதில் ஊதிருங்க. எத்தனை முறை ஓத வேண்டும் இந்த திக்ரை அப்படின்னா 2 திக்ரு சொல்லுவேன். அந்த 2 திக்ரையுமே 7 முறை ஓத வேண்டும். ஓதிட்டு அதில் ஊதி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ, இப்போ பீரோவில் நகை வைப்பீங்கல்ல, சேஃப்டி லாக் ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, லாக்கர், அந்த சேஃப்டி லாக்கரில் போயிட்டு இந்த ஒரு பொருள் 2ஐயும் வச்சிருங்க. பிறகு உங்களுடைய சமையலறை, பெண்களாக இருந்தீங்கன்னா சமையலறை இருக்குல்ல, உங்களினுடைய சமையலறையில் பணம்லாம் ஒழிச்சு வைப்பீங்கல்ல, டப்பா, இன்னும் பணம்லாம் வச்சுருப்பீங்கல்ல, அந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் இந்த விஷயத்தை வச்சுருங்க, இந்த பொருளை. மூன்றாவதாக நீங்கள் தூங்குவீங்கல்ல, இப்போ பெட்டுக்கு கீழே தூங்குனீங்க அப்படின்னா பெட்டுக்கு கீழே இந்த ஒரு பொருளை வச்சுருங்க. இது எப்படின்னா பிரித்து வைக்கணும். இப்போ 15 கிராம் எடுத்துகிட்டு போகிறீங்க, இன்னும் பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதை 3ஆக பிரித்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ 3ஆக பிரிக்கணும்னா, இப்போ 3 ரூபா, 1 ரூபா காயின் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இருக்கணும். இப்போ கிராம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 15 கிராமில் 3 பங்காக வகுத்தா எவ்வளோ வரும், பிரித்தா எவ்வளோ வருமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி 3 பங்காக எடுத்துக்கொண்டு சமையலறையில் ஒன்று, படுக்கை அறையில் ஒன்று, இன்னும் உங்களினுடைய செல்வம், இன்னும் பணம், நகைகள் வைக்கக்கூடிய அந்த அறையில் ஒன்று. இந்த 3ஐயும் நீங்கள் வளமையாக ஒரு 3 நாட்கள் செஞ்சுவாங்க. அதற்கப்புறம் பணம் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது. உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உமுரி. திரும்பவும் சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபரி சின்னி வன்கிதாஇ உமுரி. பிறகு இதை ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த சூரா நஸ்ர் இருக்குல்ல, அந்த சூரா நஸ்ரை ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா சப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா என்ற இந்த சூறாவை ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதை ஓதி நாம் சொன்ன முறையில் நீங்கள் இந்த ஒரு அமலை ஒரு 3 நாட்கள் தொடர்படியாக செஞ்சு வந்தீங்கன்னா போதும், அல்லாஹ் தஆலா உங்களினுடைய ரிஸ்கில் அதிகமான விசாலத்தன்மையை ஏற்படுத்தி தருவான். இன்னும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பைகளை அல்லாஹ் தஆலா வலிய பணத்தை நிரப்பி விடுவான். கண்ணியமானவர்களே, யாராருக்கெல்லாம் அல்லாஹ் செல்வத்தில் இன்னும் பணத்தில் அதிகமான பரக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு நாடுறீங்களோ அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் அதிகமான விசாலத்தன்மையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.